Hello dear brothers and sisters. So போத் தமிழ்ல டெஸ்ட் நம்பர் 1 அந்த டெஸ்ட் நம்பர் 1 உடைய ஃபர்ஸ்ட் 75 क्वेश्चंस வந்து பாத்தீனா மூணு பார்ட்டா பிரிச்சு क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 25 வரைக்கும் பார்ட் 1 ஆகும் क्वेश्चन நம்பர் 26 ல இருந்து 50 வரைக்கும் பார்ட் 2 ஆகும் क्वेश्चन நம்பர் 51 ல இருந்து 75 வரைக்கும் போன வீடியோல பார்ட் 3 ஆவும் பார்த்திருப்போம் சரியா தம்பனேல அந்த தம்பனேல பாத்தீங்கன்னா தெரியும் அது எத்தனாவது பார்ட் வீடியோன்றது எந்த क्वेश्चन ல இருந்து எந்த क्वेश्चन வரைக்கும் கவர் பண்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ இந்த ஒரு தம்பனேலே பார்த்திருப்பீங்க இது பார்ட் 4 அதாவது பார்த்தா டெஸ்ட் நம்பர் 1 உடைய ஃபைனல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஓகேவா பார்ட் 4 ல क्वेश्चन नंबर 76 ல இருந்து 100th क्वेश्चन வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்றத பார்க்க போறோம் சோ எந்தெந்த क्वेश्चनக்கு எது ஆன்சர் கரெக்ட் ஏன் தவறு அப்படிங்கற எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்கலாம் சரியா சோ क्वेश्चन டிஸ்ப்ளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கோங்க ஓகே क्वेश्चन நம்பர் 76 பாருங்க பிழை இல்லாத தொடரை காண்க பிழை இல்லாத தொடரை காண்க ஓகேவா அங்க பாருங்க காட்டிற்கு சென்று வந்தான் பிழை இல்லாத காட்டிற்கு சென்று வந்தான் ஓகேவா அப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல எது பிழை இல்லாம இருக்குன்னா காட்டிற்கு சென்று இச்சு வரணும் இல்லையா அப்போ இது தவறு ஓகேவா அடுத்து பாருங்களா காடுக்கு சென்றுன்னு சொல்லக்கூடாது காட்டிற்குன்னு தான் வரணும் ஓகேவா அப்ப காடுக்கு சென்றுன்றதே தப்பு தான் ஓகேவா அப்போ இது தவறு அடுத்து பாருங்க காட்டினால் சென்று வந்தான் யாராவது காட்டினால் காட்டை கூட்டிட்டு போய் சென்று வருவாங்களா எங்கேயாவது வரமாட்டாங்க இல்லையா அப்போ அதுவும் தவறு தான் ஆனாங்க பாருங்க காட்டிற்கு சென்று வந்தான் இது சரியா இருக்கு ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஒரே நிமிஷமா ஓகே क्वेश्चन நம்பர் 77 பாருங்க क्वेश्चन நம்பர் 77 இந்த பூமி பாருங்க பிழையான தொடரை எது பிழை இருக்குன்றத பார்க்கணும் ஓகேவா எது பிழை இருக்கு அப்படின்றத பார்க்கணும் பாருங்க இந்த பூமி இந்த அந்த அப்படின்ற சொல்லுக்கு அப்புறம் வல்லின எழுத்து மிகுமான மிகும் அப்ப இது கரெக்டா வந்திருக்கு ஓகேவா அப்ப இந்த பூமியா ஆமா இந்த பூமி ஓகேவா அடுத்து எங்கு சென்றான் கரெக்ட் எங்கு அங்கு இங்கு அப்படின்ற சொல்லுக்கு அப்புறம் வல்லின மிகுணுமா மிகணும் அப்ப இதுவும் கரெக்ட் ஓகேவா அப்படி இப்படி எப்படி என்ற சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகுமானா வல்லினம் மிகணும் ஆனா இங்க மிகாம வந்திருக்கு அப்ப இதுதான் பிழை இங்க நம்மளுக்கு பிழையான தொடர் தானே வேணும் அதனால இதுதான் பிழையான தொடர் இதுதான் ஆப்ஷன் ஓகேவா அடுத்து எவை தவறு ஓகேவா எவை தவறு இது பொண்ணுமா போடக்கூடாது கரெக்டா தான் வந்திருக்கு எவை தவறு இதுவும் கரெக்ட் தான் ஓகேவா அப்ப இதுல இதுதான் தவறா வந்திருக்கு இதுதான் பிழையான தொடரும் கூட அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் क्वेश्चन नंबर 78 பாருங்க क्वेश्चन नंबर 78 क्वेश्चन नंबर 78 பொறுத்துக்க பாருங்க ஓகேவா क्वेश्चन नंबर 78 பொறுத்துக்க ஓகே இங்க பாருங்க veins arteries ஓகேவா நம்ம இதயத்துல படிச்சிருப்போம் இல்லையா சோ veins arteries சோ veins அப்படினாவே பாருங்க veins அப்படினாவே veins arteries capillaries siphon சரியா இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க இது ரெண்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாவே கண்டிப்பா உங்களால ஆன்சர் போட்டுக்க முடியும் சரியா கண்டிப்பா உங்களால ஆன்சர் போட்டுக்க முடியும் சோ veins அப்படினாவே வந்து பாத்தீனா அங்க பாருங்க சரியா ஸோ வெயின் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயமா ஸோ அது ஆன்சர் தவறாக நினைக்கிறேன் பாருங்க ஓகேவா என்ன ஆன்சர் வந்திருக்கும் ஸோ ஏக்கு நேரா ரெண்டா ஸோ வெயின்ஸ்னா சிறைகள் ஓகே ஓகே ஸோ ஆர்டரிஸ் அப்படின்றது தமனி ஓகேவா அப்போ இங்க பாருங்க கேபில்லரிஸ் அப்படின்றது தந்துகிகள் ஓகேவா தந்துகிகள் சிஃபோன் அப்படின்றது வடிகுழாய் ஸோ ஆப்ஷன் டி ஓகேவா சரியா 2 3 4 1 ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்கு ஸோ நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க क्वेश्चन नंबर 79 பாருங்க क्वेश्चन नंबर 79 கேலி அப்படின்றது பாருங்க அச்சு தட்டு கேலி அப்படின்றது அச்சு தட்டு ஓகே அப்போ ஏக்கு நேரா 3 ஆப்ஷன் ஏலையும் டிலையும் இருக்கு ஓகேவா இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷனையும் பார்க்கணும் இல்லையா அடுத்து பாருங்க லினோடைப் சரியா லினோடைப் அப்படின்றது வரி அச்சு லினோடைப்னா வரி அச்சு ஓகேவா அப்போ பிக்கு நேரா 4 ஓகேவா சாரி எனக்கு கேலினாலும் லினோடைப்னாலும் என்னன்னு தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பா மீசல்ஸ்னா என்ன ஹெர்ப்ஸ்னா என்னன்றது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் பயாலஜில நீங்க படிச்சிருப்பீங்க அந்த நோய்கள் இதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க தெரியல அப்படின்னாலும் ஓகே படிச்சதான் அவனுக்கு வழியே கிடையாது சரியா மீசல்ஸ்னா ஒன்றும் மீசல்ஸ் அப்படின்றது அம்மை நோய் ஓகேவா மீசல்ஸ்னா அம்மை ஹெர்ப்ஸ் அப்படின்னா அக்கி ஓகேவா ஹக்கின்றது நம்ம என்ன சொல்றது நம்ம உடல்ல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது எரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நிறைய சிறங்குகள் மாதிரிலாம் ஒரு நோய் வரும் இல்லையா அதான் அக்கின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ மீசல்ஸ்னா அம்மை அப்போ சிக்கு நேரா 1 ஹெர்ப்ஸ்ன்றது அக்கி அப்போ டிக்கு நேரா 2 எதுல வந்திருக்குன்னு பார்க்கணும் இதுதான் சரியா அப்போ இதை வச்சே நீங்க ஆன்சர் போட்டலாம் ஆப்ஷன் ஏ தான்ன்றது புரிஞ்சுதா ஓகேவா பாருங்க தமிழ் சொல்லை காண்க ஓகேவா நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் போன ரெண்டாவது பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ் அல்லாத பிறமொழி சொல்லுன்னு பார்த்துருப்போம் ஆனா இதுல ஒரே ஒரு தமிழ் சொல் தான் இருக்கு மற்றதெல்லாம் பிறமொழி சொல் ஓகேவா ஸோ அப்போ தமிழ் சொல்லை காணுங்க பாருங்க
தாராளம் அப்படின்றது தமிழ் சொல்ல கிடையாது. சொந்தம்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது. கேப்பைன்றதும் தமிழ் சொல் கிடையாது. ஊக்கம்ன்றதும் தமிழ் சொல். ஓகேவா? தாராளம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்? தாராளம் அப்படின்றது ஒரு பெரும் பரப்பு சொல்லாமா? பெரும் பரப்பு. புரியுதா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான் தாராளம். ஓகேவா? அடுத்து சொந்தம்னா உறவு அப்படின்ற சொல்றது தான். அடுத்து கேப்பைனா நம்ம கேப்பக்களின்னு சொல்ல முடியாது. அது கேப்பைன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. வரகு இருக்கு இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க. அக்கறைன்றது தமிழ் வார்த்தையா கிடையாது. தகராறு பண்றது தமிழ் வார்த்தையா கிடையாது. தாலுக்கா தமிழா கிடையாது. ஆனா மாநிலம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டானா எல்லா சொல்லுமே தமிழ் சொல்ல மாதிரியே இருக்கும். எல்லா சொல்லுமே பிறமொழி சொல்ல மாதிரியே இருக்கும். எதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி டைம்ல கரெக்டாக கொஞ்சம் கெஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவு படிச்சுட்டு போட்டோம்னா ஆன்சர் போட்டலாம். பயப்பட வேணாம். ஓகேவா? வேடிக்கை தமிழ் வார்த்தை கிடையாது. சாகுபடி தமிழ் வார்த்தை கிடையாது. ஏராளம் தமிழ் வார்த்தை கிடையாது. பணயம் அப்படின்றது தான் தமிழ் வார்த்தை. ஓகேவா? பந்தயம் சொல்லுவோம் இல்லையா? அதோடைய தமிழ் வார்த்தை தான் பணயம்ன்றது. ஓகேவா? ஸோ பந்தயம்ன்றதும் தமிழ் வார்த்தை கிடையாது. பணயம்ன்றது தான் தமிழ் வார்த்தை. அடுத்து பாருங்க. தாமரை அப்படின்றது தமிழ் வார்த்தையா கிடையாது. மரணம் தமிழ் வார்த்தை கிடையாது. காரியம் தமிழ் வார்த்தை கிடையாது. முளரின்றதான் தமிழ் வார்த்தை. ஓகேவா? முளரினா ஒன்றும் கிடையாது. முளரினா தான் தாமரை. ஓகேவா? ஸோ தமிழில் தாமரைக்கு முளரின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. பொறுத்துக்க. பேலட் அப்படின்னா கதைப்பாடல். பேலட் அப்படின்னா கதைப்பாடல் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏக்கு நேரம் 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. இதை வச்சு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் மற்ற ஆப்ஷன் நம்ம பார்க்க முடியாது. அடுத்து பாருங்க. லிரிசிசம் அப்படின்றது பாவியல்பு. ஓகேவா? பாடனமா பாடல் அர்த்தம். பாடல் செய்யுள். இப்போ லிரிசிஸ்ட்லாம் இருக்காங்க. நிறைய சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்னு லிரிசிஸ்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த பாட்டு எழுதுறவங்க. ஓகேவா? அப்போ லிரிசிசம் அப்படின்னா பா இயல்பு. அந்த பாட்டு எழுதக்கூடிய இயல்பை பற்றி சொல்றது. பாவியல்பு. ஓகேவா? அடுத்து கேரிகேச்சர் அப்படின்றது கேலி சித்திரம். கேரிகேச்சர் அப்படின்றது கேலி சித்திரம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிச்சிருப்போம் இல்லையா? இடியம்ஸ்னா அது மரபு தொடர்கள். இடியம்ஸ்னா மரபு தொடர்கள். ஸோ பாருங்க 3 1 4 2 கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 85. ஓகேவா? அடுத்து பாருங்க. கிரைண்டர், சிமாண்டிக்ஸ், மிக்சி. அடுத்து பாருங்க ஃபோனடிக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கிரைண்டர் அப்படின்னால பாருங்க. மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தமிழில் மின் சுழலி மின் குழலின்னு இருக்கும். இதில் என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கிரைண்டர் அப்படின்றது பொதுவாக எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ கிரைண்டர் அப்படின்றது ஸோ வீட்டில் எப்படி இருக்குமா? புரியுதா? இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பாத்திரமாக இருக்கிறது இது மட்டும் தானே சொல்லணும். ஓகேவா? இது மட்டும் தானே சொல்லணும். சென்டரில் கூடிய கல் அப்படியே இருக்கும். இது உள்ள இருக்கக்கூடிய இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாத்திரம் தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ இங்க பாருங்க. இதுதான் என்னது குழல் மாதிரி இருக்கும் இல்லையா? குழல் மாதிரி. சரியா? பெருசா ஒரு குழல் மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் சுத்தம். ஓகேவா? அப்போ மின் குழலி அப்படின்றது தான் கிரைண்டர். ஓகேவா? ஆனால் மிக்சியில சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி தான் சுழலும் இல்லையா? அப்போ மின் சுழலி. ஓகேவா? அப்போ ஏக்கு நேரா 2ம் சிக்கு நேரா 1 வந்திருக்கு பாருங்க. ஆப்ஷன் டில தான் கரெக்ட். ஓகேவா? அதே போல சிமாண்டிக்ஸ்னா ஒன்றும் கிடையாதுமா, பொருள் கோன்மையியல். ஓகேவா? பொருள் கோன்மையியல். சார் பொருள் கோன்மையியல்னா என்னன்னு தெரியாது சார். ஓகேவா? பொருள் கோன்மையியல்னா ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க. நிறைய தமிழ்ல சொற்கள் இருக்கு இல்லையா? அந்த சொற்களுடைய பொருளை பத்தி படிக்கிறது தான் இந்த சிமாண்டிக்ஸ் சொல்லக்கூடிய பொருள் கோன்மையியல். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சொல்லும் பொருளும் தான் சிமாண்டிக்ஸ். ஓகேவா? இதுக்கு நம்ம சிம்பிளா இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்? சொற்பொருளியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சொற்பொறியல்னு சொல்லிடுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றது டிஐபிஆர் வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட்ஸ்ல பொருள் கோன்மையியல் அப்படின்னா கொஞ்சம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கவே நம்மளுக்கு அஜிஜோ இந்த மாதிரி சொல்லியே நம்ம எங்கேயுமே கேள்விப்படலையே, என்ன சொல்றது கூகுளில் போட்டாலும் நம்மளுக்கு தெரிய மாட்டேதே அப்படின்னு கிடையாது. சொற்பொருளியல் அப்படின்னா ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னு படிக்கிறது தான் சொற்பொருளியல். அதுதான் சிமாண்டிக்ஸ். சிம்பிளா சொல்ல போனா சொல்லும் பொருளும் ஒரு சொல்லுக்கான பொருளை பத்தி படிக்கிறது. ஓகேவா? நிறைய சொற்கள் தொடர்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கான மீனிங் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அதான் சிமாண்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க ஃபோனடிக்ஸ் அப்படின்றது ஒலியல். சரியா? அது ஒலிப்பியல். ஓகேவா? அப்போ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஆப்ஷன் பிக்கு 4ம் டிக்கு 3ம் பொருந்தது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 86. அடல்ட்ரேஷன் என்னது? கலப்படம். அப்போ ஏக்கு நேரா 4. ஓகே. சிலையும் பிலையும் இருக்கு. ஓகேவா? அப்போ அடுத்ததையும் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து எலோக்யூஷன் அப்படின்றது பேச்சாற்றல். அப்போ பிக்கு நேரம் 1 எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. ஆப்ஷன் பியில் கிடையாது. அப்போ இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் சி தான் போட்டு போயிடலாம். இருந்தாலும் மற்றதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேரபிள் அப்படின்னா ஓமை. சரியா? பேரபிள் அப்படின்னா ஓமை. மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். ஓகேவா? அப்போ சிக்கு நேரம் 2ம் டிக்கு நேரம் 3 பொருந்தது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. ஃபேஸ். சரியா? பேஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நிறைய கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க, ஓகேவா, இந்த பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ ஃபேஸ் போடுறாங்க. அதே மாதிரி நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது பவுலிங் போடுறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய ஃபேஸ் சொல்லிட்டு போடுவோம் இல்லையா, ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட், ஓகேவா, இல்லை ஸ்பின் பவுலிங். இப்போ நம்ம ஃபேஸ் சொல்லிட்டு போடுவோம். ஃபேஸ்னால் ஒன்றும் கிடையாது, வேகம், நம்முடைய வேகத்தை பற்றி சொல்கிறது, ஓகேவா. ஸோ பேஸ் அப்படின்றது வேகம். பேஸ் அப்படின்னா வேகம். அப்போ ஏக்கு நேராக 2 எங்கே பொருந்திருக்கு? ஆப்ஷன் ஏலையும் டிலையும் பொருந்திருக்கு, ஓகேவா. அடுத்ததையும் பார்க்கணும், ஓகேவா. சொலிலக்யூஸ் அப்படின்றது இல்லை சாலிலக்யூஸ், சொலிலக்யூஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. சொலிலக்யூஸ் அப்படின்றது தனிமொழின்னு அர்த்தம், ஓகேவா. சொலிலக்யூஸ் அப்படின்றது தனிமொழி. அடுத்து பாருங்க ப்ரிடிகேட் அப்படின்னா பயனிலை, ஓகேவா. அப்போ பிக்கு நேராக 4ம் சிக்கு நேராக 1ம் பாருங்க. எக்ஸ்போசிஷன் அப்படின்றது தொடங்குறது, சரியா. எக்ஸ்போசிஷன் அப்படின்றது தொடக்கம், ஒரு விஷயத்து தொடக்கம், அதான் எக்ஸ்போசிஷன். அப்போ டிக்கு நேராக 3. ஸோ ஆப்ஷன் டியில் தான் இது பொருந்தும். புரிஞ்சுதா? ஓகேவா. ஓகே, அடுத்து ஆயின்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும். ஆயின்மெண்ட்னா களிம்பு, இதுதான் கரெக்ட், சரியா. மருந்து, எண்ணெய் கூழ், ஊறுபன் இதெல்லாம் பொருந்தாது, சரியா. ஆயின்மெண்ட்னாவே களிம்பு, சரியா. ஓகே, அடுத்து பாருங்க. லெக்சிக்கன் அப்படின்றது பேரகராதி, உங்களுக்கு தெரியும், சரியா. ஜஸ்ட் டிக்ஷனரின்னு கொடுத்தாங்கன்னா அது அகராதி. லெக்சிக்கன் அப்படின்னா பேரகராதி, ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க திக்கெட், ஓகேவா. டிக்கெட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டிக்கெட் அப்படின்னா பயணிச்சுட்டு, அதை நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுப்போம், ஓகேவா. இடையில ஒரு ஹெச் சேர்ந்துச்சுன்னா அது புதர்னு அர்த்தம். இடையில ஹெச் வந்துட்டோம் அப்படின்னா புதர்னு அர்த்தம். டிக்கெட் அப்படின்னா புதர், ஓகேவா. இதுவே அடர்த்தினா நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோமா, அடர்த்தினா டென்சிட்டி, ஓகேவா. வலிமைனா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ டிக்கெட் அப்படின்னா புதர் அப்படின்றது குறிக்கும். அடுத்து பாருங்க ரிட்ஜ்னா மலை முகட குறிக்குது, ஓகேவா. ஏன் பள்ளத்தாக்குனா வேலி, ஓகேவா. காற்றாலை அப்படின்றது விண்டுமில்னு சொல்லுவோம், சரியா. அடுத்த மேம்பாலம் என்ன சொல்லுவோம்? ஃப்ளைஓவர் சொல்லுவோம், சரியா. அப்போ மலைமுகடு, ரிட்ஜ்னா மலைமுகடு. ஓகே, அடுத்து பாருங்க எடிட்டோரியல் உங்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க. தலையங்கம், ஓகே. எடிட்டோரியல் தலையங்கம். ஏக்கு நேரம் 3 எங்கே பொருந்தது? ஆப்ஷன் ஏலையும் டிலையும் பொருந்தது. டிஜிட்டல்னா எண்மம், ஓகேவா. டிஜிட்டல்னா எண்மம். அப்போ பிக்கு நேரம் 1 இதில் தான் பொருந்தது. அப்போ இதுதான் ஆன்சர், ஓகேவா. சிக்னிஃபயர் அப்படின்றது பாருங்க. சிக்னிஃபயர் அப்படின்றது குறிக்கிறது, சரியா. ஒரு விஷயத்தை குறிக்கிறது சிக்னிஃபையா, ஓகே. அது சிக்னிஃபை பண்ணி சொல்றா, அப்படி மொத்தமாக சொன்னால் எனக்கு புரியலடா, சிக்னிஃபை பண்ண அப்படின்னது கரெக்டாக அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றான்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ சிக்னிஃபயர் அப்படின்றது குறிப்பான், ஓகேவா. அப்போ சிக்கு நேரம் 4 பொருந்ததா பொருந்தது. ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்தி, ஓகேவா. துண்டு செய்தி தான் ஃபில்லர்னு சொல்லுவாங்க. அப்போ டிக்கு நேரம் 2. ஓகே, அடுத்து பாருங்க ஃபேபிள் அப்படின்னா நீதி கதை, சரியா. ஃபேபிள் அப்படின்னா நீதி கதை. ஃபேபிள் அப்படின்றது நீதி கதை, ஓகேவா. அடுத்து எட்டிமாலஜி அப்படின்னா சொற்பிறப்பியல். எட்டிமாலஜி அப்படின்னா சொற்பிறப்பியல். மித் அப்படின்னா தொன்மம். இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், நிறைய இடத்துல படிச்சிருப்பேன். மித் அப்படின்னா தொன்மம். அப்போ சிக்கு நேரம் 1, ஏக்கு நேரம் ஃபேபிள்னா நீதி கதை, எட்டிமாலஜி அப்படின்னா சொற்பிறப்பியல், ஓகேவா. அடுத்து பாருங்க ரெட்டோரிக்ஸ் அப்படின்னா அணியல். ரெட்டோரிக்ஸ் அப்படின்னா அணியல். ஆப்ஷன் டிக்கு 2, ஓகேவா. பொருந்துதா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. பாடான் திணை, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை, ஓகேவா. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதா ஒன்றுமே கிடையாது, பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து பாருங்க இயல்பீர் ஆறு. எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எஸ்சிஆர்ல இருக்கக்கூடியது தான், ஓகேவா. இயல்பீர் ஆறு, இயல்பு பிளஸ் ஈர் பிளஸ் ஆறு, ஓகேவா. இயல்பீர் ஆறு, ஓகேவா. 3ஆ பிரியும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க. அன்மொழி தொகை, அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை தான் அன்மொழி தொகை, ஓகேவா. அல்மொழி தொகை, ஓகேவா. அன் பிளஸ் மொழி பிளஸ் தொகைன்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்ல. அன் வரக்கூடாது, அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 97, ஓகேவா. விதிர்ப்புற்றஞ்சி, விதிர்ப்பு பிளஸ் ஊற்று பிளஸ் அஞ்சி, விதிர்ப்புற்றஞ்சி, ஓகேவா. ஓகே, சரியா. இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எஸ்சிஆர்ல இருக்கு, நம்ம அழகா படிச்சிருப்போம், சரியா. அடுத்து பாருங்க வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் இல்லாதது. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் என்னமா? கா, இயர், அல், ஓகேவா. இந்த மாதிரிலாம் விகுதி முடியுது அப்படின்னா பெரும்பாலானது அது வியங்கோல் வினைமுற்றுக்குள்ள இந்த மாதிரிலாம் விகுதிகள் முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா. அப்போ கா, இய, அல் இதெல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே சின்றது இருக்கு. சி முடியுமா? இங்கே ஏதாவது சின்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? கிடையாது. அப்போ இதுதான் வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் இல்லாதது, ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 99 பாருங்க. வியங்கோல் வினைமுற்று சொல்ல கண்டுபிடிக்கணும், ஓகேவா. வியங்கோல் வினைமுற்று சொல் எப்படி முடியும் உங்களுக்கு தெரியும். கா, இய, இயர்,
அப்படின்னா என்னது அல் அப்படின்னு முடியும் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். போன கொஸ்டின் தானே பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஓகேவா, அங்கே பாருங்க நல்லன் அன்னு முடியுது, ஓகேவா, கிடையாது. வந்தனல், ஓகேவா, அங்கே பாருங்க இது இந்த அல்லு, ஓகேவா, இந்த அல்லு கிடையாது, ஓகே, வந்தனல் முடியுது. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், இது கண்டிப்பாக கிடையாது. நான் அழுதுன்னு இருக்கு, சிம்பிளா அழுது, சிம்பிளா சொல்ற மாதிரி வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் வேர் சொல்ல மாதிரி, ஓகேவா. ஸோ அழுதுன்றது வேர்ச்சொல் கிடையாது சொல்றேன், ஓகேவா. அழு அப்படின்றது தான் வந்து. அப்போ பாருங்க வாரல், பாருங்க அல்லுன்னு முடியுதா, ஓகே. அப்போ இதுதான் வியங்கோல் வினைமுற்று சொல்லா இருக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாருங்க நல்ல நண்பன், நண்பன் எப்படிப்பட்டவன், நல்ல நண்பன், ஓகேவா. ஸோ நல்ல அப்படின்றது ஒரு குறிப்பு பெயரெச்சம், நல்லன்றது ஒரு குறிப்பு பெயரெச்சம், ஓகேவா. நல்ல நண்பன் குறிப்பு பெயரச்ச தொடர், நல்ல நண்பன்றது ஒரு குறிப்பு பெயரச்ச தொடர், ஓகேவா. ஸோ எல்லாம் கிளாஸ் அழகாக படிச்சிருந்தோம், புரிஞ்சிருந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்களே படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் மட்டும் போயிட்டே இருக்கலாம், ஓகேவாம்மா. ஸோ அவ்வளோதான், சரியா. ஸோ அவ்வளோதான், ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் ஒன்னுடைய ஃபஸ்ட் கிடையாது, பொதுவாக அந்த 100 கொஷின்ஸையும் 4 பார்ட்டாக பிரித்து நம்ம 25 கொஷின் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்பரை நான் சொன்னது. ஏன் அந்த ஆன்சர் ஒரு கொஷனுக்கும் தப்பு, ஏன் அதை தவறாக, ஏன் இப்படி ஆன்சர் நம்ம கொண்டு வரணும், இது ஏன் நம்ம கரெக்டாக நினச்சோம் ஆனால் இது தப்பாக இருக்குது, ஏன் இதை தவறு நினச்சோம் ஆனால் இது கரெக்டு, ஓகேவா. அந்த கான்செப்ட் புரிஞ்சணும் இல்லையா, கொஷனில் என்ன கேட்குறாங்க அந்த கான்செப்டை புரிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு சொல்லையும் சரியாக அணுகணும். கான்செப்ட் கொஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்கே மார்க்ஸ் அதிகமாக போகும் அப்படின்னா இந்த இலக்கண பகுதிகள் இருக்கு இல்லையா, ஓகேவா. யூனிட் அழகு 7 கூட விடுங்க, அங்கெல்லாம் ஜஸ்ட் ஒன்லைனா வாட் இஸ் வாட்னு கேட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும், தெரியல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேவா. ஆனால் அந்த இலக்கண பகுதியெல்லாம் வரும்போது கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் தெரியாமல் போய் ஒரு சிம்பிளான கொஸ்டின் பார்க்க, ஆனால் கான்செப்ட் தெரியல அப்படின்னா இது ஈஸி, ஓகே, இதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்லி இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம ஆன்சர் போட்டு வருவோம், ஆனால் அதுதான் தப்பாக இருக்கும், சரியா. ஸோ இப்போ கான்செப்ட் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணோம்னா இலக்கண பகுதியில் நம்ம நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க, சரியா. ஸோ ஓகேம்மா, அடுத்து டெஸ்ட் நம்பர் 1 முடிச்சிடும் இல்லையா, அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 நடந்து முடிஞ்சதுக்கு. ஸோ அப்போ டெஸ்ட் நம்பர் 2 உடைய இதே போல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இதே போல் ஒரு 4 பார்ட்டாக வரும், 25 கொஸ்டினாக நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளனேஷன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. டெஸ்ட்டை போட்டு பார்த்தவங்க, இல்லை டேரெக்டாக நான் இதிலே டெஸ்ட்டை போட்டு பார்க்குறேன் அப்படின்றவங்க பார்த்துக்கலாம், சரியா. ஸோ தேங்க்யூமா, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.